அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறினுச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 8ல சஞ்சாரம் செய்யறாருங்கிறத மறக்கக்கூடாது. அவர் அஸ்தமனமாக போறாரு அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாசம் ஃபுல்லாவே. ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களை இம்சிக்கிற மாதிரி, வருத்தப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் வரும். ஏன்னா ராசியாதிபதி அஸ்தமனம் உச்சமா இருந்தாலும் இது எப்படின்னா, ஒரு பொருளை அடையிறதுக்கு எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனா உங்களை சீப்பா பார்ப்பாங்க, சீப்பா பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்றேன், ஒரு கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஷோரூமுக்கு. அந்த ஷோரூமுக்கு காரை பேமெண்ட் ரெடி கேஷா கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க, போவீங்க. பட் அந்த ஷோரூம்ல இருக்கிறவங்க உங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இவன் வந்து கார் வாங்க போறானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. இதுதான் அந்த அஸ்தமனம், வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது சிறப்பு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். எதுக்கும் முதன்மைத்துவம், முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தா தேவையில்லாத மாற்றம் கட்டங்களும் மனக்கசப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நேரத்துல உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் அதிகமா இருக்கும். அதனாலே நீங்க உங்களுக்கு உங்களை அவமரியாதை யாராவது செஞ்சா டக்குன்னு போய் கேட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போவீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒருத்தர் அவமரியாதை செய்யறாங்களா, ரைட்டு இன்னைக்கு உனக்கு நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருங்க. நீங்க அந்த மரியாதையை எதிர்பார்த்தீங்கன்னா தான் இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு சங்கடமா முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். மனைவியின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா அவங்களோட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா 10ஆம் அதிபதி தானே புதன் உங்களுக்கு. அவங்களுக்கும் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு 7க்கு 10ங்கிற குருவும் அஸ்தமனம் இதுல ப்ரொஃபஷனலா பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கவனம் தேவை மனைவியின் விஷயத்திலையும். தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம். 9ல கேது, 9க்கு 12ல குரு, 9க்கு 12ல சூரியன், 9க்கு 8ல சனி,
ஸோ கண்டிப்பா தந்தைக்கு இந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பே கொடுக்கும். ஜனனகால ஜாதகத்துல அவருக்கு நல்லா இருந்தா மட்டுமே இந்த நேரத்துல தப்பிக்கலாமே ஒழிய வேற எந்த ஒரு ரீசனாலையும் மாட்டிக்குவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்க வராம பார்த்துக்கணும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு வர்றதுனால, அதுவும் புதனோட வீட்டுல நீச்சமாயி சனியோட தொடர்பு வர்றதுனால தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இல்லை நுரையீரல்ல சளி தேங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். எதுலையும் ரொம்ப பேச வேண்டாம். நிதானமா முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீச்ச சுக்கரன் சனியை தொடர்பு கொள்றதுனால 2ஆம் அதிபதி கடுமையா பாதிக்கப்படும். உச்ச சுக்கரனா பார்க்கும்போது பேச்சால எல்லாரையும் மயக்குனீங்க அப்படிங்கிற பேர் கிடைக்கும். நீச்ச சுக்கரன் ஆகும்போது எல்லாமே கொஞ்சம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதை கவனம் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ அவங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெண்களால் இல்ல ஆண்களால் பாதிப்பு. அதாவது ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாலும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாலும் பாதிப்பு. குறிப்பா நட்புறவுகள், மொபைல்ல இருக்கிற பிரச்சனைகள், மொபைலால வரக்கூடிய பிரச்சனைகள். நான் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைச்சதுதான் தப்பு, இவங்கள்ட்ட சேட் பண்ணதுதான் தப்பு, இவங்கள்ட்ட வீடியோ கால் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர் மொபைலை உடைப்பீங்க நீங்களே, இந்த மொபைலால தான் என் லைஃபே போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு வாங்க. தொழிலால் பாதிப்பு, வேலை பார்க்குறவங்களால் பாதிப்பு, வேலைக்கு இருக்கிறவங்களால பாதிப்பு, சுத்தி எல்லாமே உங்களுக்கு முடக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த முடக்கத்தை வெளியில கொண்டு வர மாதிரி உள்ள அமைப்புகள் நீங்க தான் ஏற்பாடு பண்ணிக்கணுமே ஒழிய, நம்ம என்ன பரிகாரம் என்ன கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாலும் இங்க வேலைக்கு ஆகாது. ஏன்னா ராசி அதிபதி அஸ்தமனம். சிவன் வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்களாம். அதுவும் உங்களை மட்டும்தான் காப்பாற்றும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களை காப்பாற்றுவான்னு கேட்டா வாய்ப்பு குறைவு. ஸோ எதிலும் கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. செவ்வாயின் ராசியை தொடர்பு கொள்றதுனால வீர வேக தைரிய சூழலா மாறுவீங்க. அப்படி மாறுறதுனால பல பாதிப்பு உங்களுக்கு தானே ஒழிய வேற யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி நீச்சமாய் சனியோட தொடர்பு கொள்றார். ராசியாதிபதி அஸ்தமனம் பெறுகிறார். எதிலும் கவனம் தேவை. நெகட்டிவ் தான் ஃபுல்லா சொல்ற மாதிரியே இருக்கு, பாசிட்டிவ் சொல்ற ஐடியா இதே இல்லை. சூரியனால குரு அஸ்தமனம் 8ல. அப்ப 8ஆம் இடம் நமக்கே தெரியும் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க. மனிதனுக்கு தேவையற்ற விஷயங்களை கொடுக்கறதே 8ஆம் இடம் தான். கோர்ட்டு வாசலுக்கு போறது, அப்புறம் என்ன அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, ஜெயில போறது, போலீஸோட சண்டை போடுறது. பொதுவாக போலீஸை பார்த்து அமைதியா போவாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க போலீஸை பார்த்து பொங்கி எழுதுருவீங்க, சண்டை போடுவீங்க, துணிச்சலா இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. அதோட நட்சத்திராதிபதி நீச்சமாகும் போது ரொம்ப உடம்பு சோர்வாகும், தளர்ந்து போகும், முழங்கால் கீழே கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். இல்லாட்டி முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். முடி கொட்டுறது பிரச்சனை இல்லை, முழங்கால் கீழே பாதிப்பு, எலும்பு பாதிப்பு, ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. எந்த கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டாலும் தோத்துட்டு தான் இருப்பீங்க. உங்க பக்கம் கேஸ் சாதகமா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க அப்படிங்கறத சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு கோர்ட்டு பக்கமே போகாதீங்க இந்த நேரத்துல. எதுவும் கேசஸ் போட்டிருந்தீங்கன்னா வாய்தா போட்டு விட்டு விலகிக்கங்க. இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க முன்னாடி போனீங்கன்னா அப்புறம் தோல்வியை தழுவுறத கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப பாதிப்பா இருக்கு. மாணவர்களுக்குமே படிப்புல கவனம் இருக்காது. ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும். இல்லாட்டி சண்டை போடுறதுல கவனம் இருக்கும். சிலம்பாட்டம் இந்த மாதிரி அமைப்புகள்ல கவனம் இருக்கும். இதை தவிர வேற எதையுமே, அதாவது அந்த ஃபோர்ஸான விஷயங்களை தவிர நீங்க எதுவுமே இந்த காலகட்டத்தில் செய்ய மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி கரெக்டாக உங்க சூழ்நிலையை மாத்திக்கணுமோ அப்படியே மாத்திக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ல. அவர் தான் யாரை அஸ்தமனப்படுத்துறாரு? குருவை அஸ்தமனப்படுத்துறாரு. அப்படிங்கும்போதுல நீங்க என்ன மாதிரி இருக்கணும்? உங்க நட்சத்திரம் உங்க ராசியை அஸ்தமனப்படுத்துங்கிற மாதிரி அமைப்பு. அதாவது உங்க மனசே உங்களை கட்டுப்படுத்தி ஒரு தெளிவான பாதையில கொண்டு போக வைக்கும். அகலக்கால் வைக்கும், மனசை கண்ட்ரோல் பண்ணும் உடம்ப. இதை செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும், இதை இப்படி இப்படி பண்ணாதான் நம்ம லைஃப்ல நல்லா இருக்கலாம், முன்னேறலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும்.
ஸோ இது ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்கிறாதீங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்குனா எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தந்தையின் உடல்நிலை மட்டும் பார்த்துக்கங்க. திருமண அமைப்பு இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சூப்பரா இருக்கு. வலுவான அமைப்பிலே இருக்கு. என்ன நீங்க பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரிய இடமா இருக்காது. பட் ஆனா இந்த காலத்தில திருமண அமைப்பு நல்லபடியா குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.